ஆண்டவர் வைத்திருக்கிறார். தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் குறித்த காலத்துக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தரிசனம் உண்டு. யாரை கேட்டாலுமே அவங்க ஒவ்வொரு தரிசனத்தை சொல்வார்கள். கர்த்தர் இதை குறித்து ஆண்டவர் என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார், இப்படி என் பிள்ளையை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார், என் பேர பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தரிசனம் உண்டு. அந்த தரிசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ராகத்துடா பலபா ஓ ஷாகரா துடாக்கா பலபா அல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் தேவ பிள்ளைகளை குறித்து தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து கூட கர்த்தர் தரிசனத்தை வைத்திருப்பார். தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரே, இன்னும் நிறைவேறவில்லையே, இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருப்பார்கள். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளையை குறித்து ஆண்டவர் தெளிவான தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் இப்போதோ என் பிள்ளைகள் தாறுமாறாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். தரிசனமாகி ஆண்டவர் வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பாரு, பூமியின் தூளை பாரு என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியத்தை காட்டினார். இவ்வளவாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? இப்படி இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, அடுத்த நாள் வருமா, அப்படியே யோசித்து காத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருடைய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து இருக்கிறார். தரிசனத்தை நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும், எத்தனை காலங்கள் கடந்து போனாலும் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுகிற தேவன். கொஞ்சம் கரங்களை தட்டி அல்லேலூயா 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 உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சொப்பனம் வேற, தரிசனம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. சொப்பனம் நல்லா தூங்கும்போது நல்ல சொப்பனங்கள் பிறக்கும். அந்த சொப்பனத்தில் கர்த்தர் பேசுவாங்க. சில நேரம் பிசாசும் பேசும், கர்த்தரும் பேசுவார். பிசாசும் சொப்பனத்தை கொடுத்துட்டு போவான், கர்த்தரும் சொப்பனத்தை கொடுப்பார். தொல்லையின் திரட்சினால், சரீரத்தின் பலவீனத்தினாலும் என்ன வரும்? சொப்பனங்கள் வரும். 3 விதமாக வரும். அது எல்லாத்தையும் போட்டு ஒன்று போல் குழப்பிடக்கூடாது. திடீர்னு பார்த்தா சில பேர் பாம்பு துரத்தும், சில பேர் நாய் துரத்தும் சொப்பனத்தில். ஆமாம், சில பேர் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஸ்பீடாக ஓடணும்னு பார்ப்பாங்க, ஓட முடியாது. அல்லேலூயா. இப்படி சொப்பனங்கள், சில பேர் சொப்பனத்தை பார்த்து பூனை வந்துச்சு, நாய் வந்துச்சு, யானை வந்துச்சு, பள்ளி வந்துச்சு, தேளு வந்துச்சு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, செத்தவங்களாம் வந்தாங்க, எங்கள் மாமா வந்தாங்க, எங்கள் அம்மா. ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா வாராங்க, எனக்கு மட்டும் வர மாட்டுக்காங்க. அர்ஜுன, செத்தவங்க பரிசுத்தவான்கள் வந்தால் பிரச்சனை இல்லை, ரட்சிக்கப்படாத நபர்கள் வந்தால் 2 விதமான காரியங்கள் ஒன்று சம்பவிக்கும். ஒன்று பலவீனங்கள் வரும், இல்லைட்டா இச்சையின் ஆவிகள் தாக்கும். மரித்தவர்கள் சொப்பனத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் யாராவது வந்தாங்கன்னா, பெரியம்மாவா, பெரியப்பாவா, அம்மாவா, ஜிம்மாவா, யார் வந்தாலும் சரிதான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஒரு விசை மரித்து அவர்கள் காட்சியளித்தால் அது ஆவியானவருடைய காரியங்களுக்காக ஒப்பிடுவார்கள். ஆனால் துன்மார்க்கமாய் மரித்தவர்கள் வந்தால் என்று சொன்னால், நீங்கள் மறுநாளே அதை ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது பலவீனத்தை கொண்டு வந்து வைக்கும். சொப்பனங்கள் வேறு, தரிசனங்கள் வேறு. தரிசனங்கள் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரையை போல் ஆண்டவர் காட்டுவார்.
ஜெபித்து கொண்டிருக்கும்போது, கண்ணை மூடி ஜெபித்து கொண்டிருக்கும்போது கண்ணுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு படத்தை போல ஒரு தரிசனத்தை காட்டுவார், ஒரு காரியத்தை காட்டுவார். ஒரு ஃப்ளைட்டில் போகிறது மாதிரி, ஒரு ட்ரெயினில் போகிறது மாதிரி எதையாவது ஒரு காட்சி காட்டுவார். பிள்ளைகளை குறித்து காட்டுவார். பிள்ளைகள் ஒரு டாக்டரை போல, அல்லேலூயா, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதை போல் ஆண்டவர் இந்த தரிசனத்திலே காட்டுவார். ஆனால் தரிசனம் வேற, சொப்பனம் வேற. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. இந்த தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். என் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சில பிள்ளைகள் ஏனோ தானோ என்று வாழ்வார்கள். அந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பெரிய தரிசனத்தை வைத்திருப்பார், பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். சத்துரு அந்த திட்டத்தை சுதப்பதற்காக, அந்த திட்டத்திலிருந்து வழி விலகி போவதற்காக பிசாசு பல கோணத்திலே பிள்ளைகள் மேலே அசைவாடுவான். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதே ஆபாகுக்கு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் பிரதியுத்தரமாக, முதல்ல தரிசனத்தில் என்ன செய்யணுமா? எழுதணும். தரிசனத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்திலலாம் நான் என்னுடைய டைரியில் நான் எழுதி எழுதி வச்சுருப்பேன். வெளியே சொல்ல மாட்டேன். என் மனைவிட்ட கூட, என் பிள்ளைகிட்ட கூட சொல்ல மாட்டேன். எனக்கு ஆண்டவர் பேசின தரிசனத்தை நான் அந்த டைரியில் எழுதி எழுதி வைப்பேன். இந்த டைரியில் எழுதி வைப்பேன். என்னுடைய தரிசனத்தை எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட, நான் அதிகாலையில் சாமத்தெல்லாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையுமே நான் எழுதி வைக்கிறது வழக்கம். எழுதி வச்சு அதில் கை வச்சு செபிக்கிறது வழக்கம். எழுதி வைக்கணும். நான் எழுதி, ஆண்டவர் என்கிட்ட பேசின என்ன காரியத்தெல்லாம் நான் எழுதி வச்சனோ அதெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தரிசனத்தில் ஒரு நேரம் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். தெளிவாக ஆண்டவர் பேசினார். ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பிள்ளைகளை பார்க்கும்போது 4 கோணத்தில் இருந்தது. இந்த பிள்ளைகளாக கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. பார்க்கும்போது ஆண்டவர் பேசின வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன். நான் டைரியில் எழுதி வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. தரிசனத்தில் அப்படியே ஆண்டவர் காட்டுறாரு. காதில் சத்தம் விழுத, சோத்திரம், கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் கர்த்தர் எப்படியாவது பிள்ளைகளை என்ன செஞ்சிருவார், ரட்சித்துருவார்னு நினச்சா ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஊழியம் செய்யும் அளவுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. தரிசனம் நிறைவேறும். தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் தரிசனத்தை எழுதி வைக்க வேண்டும். எழுதி வைத்து அதில் கை வைத்து ஜெபிக்க வேண்டும். அழகாக சொல்லுகிறார், தரிசனத்தை என்ன செய்யணுமா? எழுதி வைக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற தரிசனத்தை தேவ ஊழியர்கள் ஜோசப்பை அடிக்கடி சொல்லுவாங்க, தலை பகுதியில் கூட நீங்கள் ஒரு டைரியும் பேனா வச்சுருங்க. திடீர்னு ஆண்டவர் நைட்டில் பேசுவார், அதை உடனே என்ன செஞ்சிருங்க, எழுதி வைத்து விடுங்கள். உடனே அதை எழுதி வைத்து விடுங்கள். டக்குன்னு ஆண்டவர் பேசுவார், தரிசனத்தை காண்பிப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்ததில் கை வைத்து ஜெபிக்கும் போது எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை, கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாக்கா துடா கபலவா, தரிசனத்தை எழுதி வைக்க வேண்டும். இனி வீட்டில் போய் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனத்தை எழுதி வைத்து அதில் கை வச்சு ஜெபித்து பாருங்கள். தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது சொல்லப்படுகிறது. 3வது வசனம் வாசிங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் அது பொய் சொல்லாது, விளங்கும், பொய் சொல்லாது. அல்லேலூயா. பொய் சொல்லாது. தரிசனத்தை எழுதி வைத்து செபிக்கும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ராசையா என்கிற சொல்லக்கூடிய வியாபாரி சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். இப்போ கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அலெக்ஸு, என்னுடைய காரியத்தில் நான் எழுதி வச்சு
நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எதெல்லாம் நான் வச்சு ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைகள் வக்கீலாகணும், என் பேர பிள்ளைகள் எந்தெந்த போஸ்டிங்கெலாம் வச்சு இதெல்லாம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் இப்போ என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எங்களுடைய கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்க அந்த ஐயா. இப்போ கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டாங்க. எழுதி வைத்து செபிக்கும்போது தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் எழுதி வைத்து செபிக்கும்போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராகா துடாபா சந்தரபலபா. முதலாவதாக தரிசனத்தை எழுத வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, காத்திருக்கும் போது பெஸ்ட்டாக கொடுப்பா. அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் 25 ஆண்டு காலம் காத்திருந்தார். ஏன் தெரியுமா காத்திருந்தார்? காத்திருக்க வச்சார் ஆண்டவர். சில காரியத்தை, சில அவங்க மேலே இருக்கிற சின்ன சின்ன தப்புகளை அப்படி கட் பண்ணி விடுவதற்காக சந்தேகப்படுகிறது காரியத்தை எல்லாம். ஆபிரகாம் தேவதூதர் வந்து பேசும்போது கூட தலை கவிஞ்சு சிரிச்சாலாம், நகைத்தார். சாரால் தான் நகைத்தார்னு பார்த்தா இவர் நினைச்சுறாரு. இந்த சிரிக்கிறது நகைக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் கொஞ்சம் பல்ஸை பிடிச்சி பாயிண்டெல்லாம் குறைச்சி விட்டார். அல்லேலூயா. நகைக்கிறது சிரிக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் பிடுங்கி விட்டார் ஆண்டவர். பிடுங்கி விட்டு தான் கர்த்தர் பெஸ்டான ஒரு ஈசாக்கை கொடுத்தார். கொஞ்சம் கரங்களை தட்டி. தேவன் கொடுத்ததை தேவன் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நாம் முந்தி கொண்டாலும் பிரச்சனை தான். ஆபிரகாம் முந்தி கொண்டதினால அந்த தரிசனம் நிறைவேற்றுவதற்கு முந்தி கொண்டு இவர் மாம்சத்தில் ஈடுபட்டனால இன்னைக்கு வர பிரச்சனை. இன்னைக்கு வர இஸ்ரவேல் தேசத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தரிசனம் நிறைவேற்ற வேண்டுமானால் காத்திருக்கக்கூடிய அனுபவம் வேணும். காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். யோசேப்பு குறித்தான தரிசனம் பெரிய தரிசனம். அரிக்கட்டு எப்படி இருக்கும்? ஆமாம், நிமிர்ந்து நிற்கும். சில நேரங்களில் தரிசனத்தை வெளியே போய் கக்கிட்டாலும் பிரச்சனை வந்துடும். நமக்குள்ள இருக்காது தெரியுமா? பிளைட்டில் போகிறாப்புல கனவு கண்டுட்டோன்னா 10 பேட்ட போய் சொல்லிடுவோம், நான் பிளைட்டில் போகிறாப்புல கனவு கண்டேன், பிளைட்டில் போகிறேன். எல்லாரும் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்வாங்க. மூஞ்சிக்கிற பிளைட்டு கிடையாது. தரிசனத்தை வெளியே சொன்னாலும் பிரச்சனை. யோசேப்பு வெளியே சொன்னார். கூட பிறந்த சகோதரன் சொன்னார், வேற யார்ட்டையும் சொல்லலை. எப்பா ஒரு சொப்பனம் பார்த்தேன், என் அரிக்கட்டு சும்மா கம்பீரமாக நிற்கிது, உன் அரிக்கட்டெல்லாம். அவனுங்க பார்த்தானுங்க. வேதம் சொல்லுது 37வது ஆதியாகமம் 37 வாசிக்க வேண்டாம். அவனை பகைத்தார்கள், மிகவும் பகைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை வெளியே சொல்லிட்டோம்னா பகை தான் வரும். இல்லாட்டிக்கு பொறாமையின் கண்கள் வரும். இப்போ டக்குன்னு 3 கோடி ரூபாய் காரு ஒரு ஆள் தந்திருக்கான்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிடும்? பக்கத்தில் கூட பிறந்த தம்பிட்டிய கையை பிடிச்சிட்டு, இப்போ தான் எனக்கு ஸ்டாலின் ஐயா ஒரு 3 கோடி ரூபா, இல்லை மோடி ஐயா ஒரு 3 கோடி ரூபா காரை, ஏன்னா அவங்க கொடுத்தாங்கன்னைக்கு நம்பிக்கிடுவாங்க, அரசியல்வாதிகள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. 3 கோடி ரூபா கார் இப்போ தான் வந்ததுன்னு சொல்லி பாருங்களேன். ஒன்றும் வேண்டாம், ஒரு 5 பவுன் செயின், பித்தாளை செயினை கோல்டு மாதிரி முக்கிட்டு சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு அப்படி போயிட்டு வந்து பாருங்கள். அல்லேலூயா. மறுநாள் உங்களுக்கு வயித்தால போயிடும். தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அந்த தரிசனத்தை போய் கக்கிறதுக்கல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதற்காக. யோசேப்புக்கு போய் கக்குனதுனால எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தார். குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, இஸ்மாவு கையில் வித்து போட்டாங்க.
எவ்வளோ பெரிய பாடுகள். ரூபன் வரலன்னா கொன்றிருப்பாங்க. ரூபன் வரப்போய் அதை தப்புவித்தான். ஒரு கொலை செய்யும் அளவுக்கு அவங்க எழும்பிட்டாங்க. ஆனால் தேவன் கொடுத்த தரிசனம் அவனை அழிப்பதற்கல்ல, அவனை உயர்த்துவதற்காக. கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாக்கா தராபாலா ரீமானா சந்தரகா துட்டாக்காபாலா. காத்திருக்கக்கூடிய அனுபவம். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த தரிசனம் 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், பிள்ளை ஒரு மாதிரி அலையிட்டும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிட்டும், ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சது போல் அலையிட்டும், சொல்லணும் நீ கிறுக்கு மாதிரி அலையிற. ஒரு நாள் கிறுக்கனுக்கெல்லாம் நீ ஜெபிக்க ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மாதிரி அலையிற, நாளைக்கு கிறுக்கு பிடிச்சவனுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு உன்னைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி உன்னை தூக்கி உயர்த்துவார். காத்திருக்க தரிசனத்தை, தேவன் கொடுத்த தரிசனத்திற்கு காத்திருக்கும் போது முதல்ல எழுதி வைக்கணும். 2வது என்ன செய்யணும்? காத்திருக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். காத்திருக்கக்கூடிய அனுபவம். 3வது வெளியே போய் ஆட்டி கைக்கிறக்கூடாது. நீங்கள் நிறைய பேருடைய தரிசனம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வெளியே சொல்லுகிறதுனால தான். நம்ம தேவ பிள்ளைகள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன காரியம் தெரியுமா? உண்மையை சொல்லணும், உள்ளதை சொல்லக்கூடாது. புரியலையோ? குழப்பமாக இருக்குல்ல? உண்மையை சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறணும்னா உண்மையை சொல்லணும். எதை சொல்லக்கூடாது? உள்ளதை சொல்லக்கூடாது. எசேக்கியா ராஜா உள்ளதை சொன்னதுனால யார் வந்துட்டா? சத்துரு வந்துட்டான். இப்போ உண்மையை சொல்கிறதுக்கும் உள்ளதை சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. குணத்திலே நிறைய காரியங்கள் வரும். உண்மையை சொல்லும்போது உங்கள் பையனுக்கு எவ்வளோயா சம்பளம்? 1 lakhs அப்படி ஸ்டைலாக சொன்னோம்னாக்கி அல்லேலூயா, மறு மாதம் 1 lakh இல்லை, இங்கேருந்து 1 lakh அனுப்பணும். ஃப்ளைட்டில் வரேன், பிரச்சனை ஆயிட்டு. உண்மையை பரவாயில்ல, ஆண்டுடைய கிருபையினால் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட தம்பி போனால் பரவாயில்ல, கர்த்தர் கிருபை. இதில் கர்த்தர் கிருபைங்கும் போது இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. 1 lakhs பெருமை வருது. புரியலையோ சொல்றது? உண்மையை சொல்லும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உள்ளதெல்லாம் சொல்லும்போது நமக்குள்ள பெருமை வெளிப்படும். இருக்கிறது எல்லாம் தரிசனம் நிறைவேறாதபடி செய்யக்கூடிய ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் போய் கக்கிறதுனால தான். தரிசனத்தை வெளியே சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷாபா லாபா ரீகா துடா ஷேகாரா துடாக்காபா லாபா. தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். சைனாக்கு ஆண்டவர் டாக்டர்னு சொல்லி தரிசனத்தை கொடுத்துட்டாரு. ஆர்டர் பண்ணி டெலஸ்கோப்பையும் வாங்கி பீரோவில் வச்சுட்டாங்க. வச்சதும் காணாமல் பீரோவில் எழுதிட்டாங்க டாக்டர் சைனான்னு. அல்லேலூயா. மார்க்கை பார்த்தா அல்லேலூயா. இந்த மார்க்கை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. நீட்டை எழுதிட்டா, ஆனால் நீட்டு எழுதின அந்த நீட்டு மார்க்கை கொண்டுட்டுன்னா பல கோடி ரூபாய் தேவை. அந்த இது பல லட்சங்கள் தேவை. பிலிப்பைன்ஸ் அங்கங்கே போய் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். நீ பேசாடலையம்மா, நீ எடுத்த மார்க்குக்கு அங்கங்கே காலை பிடிச்சி அருள்ராஜில் நர்ஸுக்கு டிப்ளமா நர்ஸுக்கு உன்னையை கொண்டு போய் என்ன செஞ்சிடறோம், சேர்த்துடுறோம் அப்படின்னு போயாச்சு. போய் நான் என் மனைவி என் மக 3 பேருமே ஃபார்மை வாங்கி 300 ரூபா ஃபார்மை வாங்கி எல்லாம் ஃபுல் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்து அடுத்த மாதம் கொண்டு வந்து பிள்ளையை சேர்த்துருங்க. நாங்கள் இவங்க முக்கில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு இது தரிசனம் அல்ல, எனக்கு ஒரு 3 நாள் டைம் தாங்க, நான் ஜோம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் டிப்ளமா நர்ஸா ஏதான்னு சொல்லி. 3 நாள் தனித்து ரூம்பை போட்டிட்டு ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவர் சொன்னாங்க காரியம் மாறுதலாம் முடியும் என்று சொல்லி. அல்லேலூயா. 3ஆம் நாள் இருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தா நான் சொன்னேன் பணம் தேவை இருக்குது, மார்க்கு தேவை இருக்குது சொன்னாங்க. மேலே இங்கேயும் பார்த்துட்டு சொன்னாங்க பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைங்க, மார்க்கு தேவையில்லாட்டினாங்க. அல்லேலூயா. எதிர்பார்த்ததை தரிசனங்களை
பூட்டி வைக்கக்கூடாது. தரிசனத்தை எழுதி வைத்து ஜெபிக்கும்போது சில பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். யோசேப்பினுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் என்று தரிசனத்தில் அவனுக்கு தெளிவாக ஆண்டவர் பேசினார். தரிசனத்திலே சொப்பனத்தில் அவனுக்கு காணப்படுகிறது, அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். அவனை அழிப்பதற்காக பல திட்டம் நடந்தது. தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை நிறைவேற்றாதபடி சத்துரு பல திட்டத்தை கொண்டு வருவான். தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை தரிசனத்தை நிறைவேற்றுகிற கொஞ்சம் கரங்களை தட்டி ரீமானா ஷக்கா தாரா ரீமானா சந்தாராக துட்டாக்கா பாலபா, தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில ஒரு காரியத்தை பார்த்து நம்ம செபிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம், தேவன் அவருடைய தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதிலே 15வது வசனத்திலே அங்கே பவுலை குறித்து, அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் பவுலை குறித்து பயப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும். பவுலுக்கு கொடுத்த தரிசனம் வேற, பேதுரு கொடுத்த தரிசனம் வேற. பவுலுக்கு கொடுத்தது புறஜாதிகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டவர். பேதுரோ இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, ஆடுகளை மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று சொல்லி பேதுருக்கு கொடுத்த தரிசனம் வேற, பவுலுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலையாவுக்கு கொடுத்த தரிசனம் வேற. தரிசனம் கொடுத்துட்டார் ஆண்டவர். கொடுத்த உடனே பவுலை அழிப்பதற்கு பல திட்டங்கள் போட்டார்கள். பல காரியங்கள் நடந்தது, பல காரியங்கள் நடந்தது. எப்படிலாம் காரியங்கள் நடந்தது தெரியுமா? நீங்கள் அப்படி அப்போஸ்தலர் நடபடிகளை திருப்பிக் கொள்ளும்போது 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், 23:11, அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11, அன்று ராத்திரியிலே பவுலின் அருகே நின்று பவுலை திடங்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல அன்று ராத்திரியிலே ஒரு பெரிய பிரச்சனைகள் எழும்பி இருக்கிற நேரத்தில் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 18:9, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் இந்த பட்டணத்தில் எனக்கு. இங்கே 23 ஒரு பெரிய 10வது வசனத்தில் மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீரண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். ஆண்டவர் சொன்னார், புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுலே பயப்படாமல் பேசு, தைரியமாயிரு என்று சொல்லி, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் திட்டப்படுத்தினார். தரிசனமாய், அந்த தரிசனமாய் பேசின தேவன் பவுலுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தது. பீரண்டு கொன்றுவாங்கன்னு சொல்லி, அழித்து விடுவார்கள் என்று சொல்லி கோட்டைகளிலிருந்து கொண்டுட்டு வரும்போது ஆண்டவர் மறுபடியும் இடைப்படுகிறார். 11வது வசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடங்கொள், இனி என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை சொன்ன உடனே அடுத்த பகுதி நடக்கிறது என்ன தெரியுமா? பிரச்சனை தான். அடுத்த வசனம் பார்க்கும்போது, ராத்திரியில் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. பவுல்ல 12வது வசனத்தில், விடிய காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று. இதுதான் தேவ திட்டத்துக்கு விரோதமாக நடக்கிறது. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, காத்து இருக்கும்போது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்துவான். தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார்.
இந்த தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி பல பிரச்சனைகள், அழிப்பதற்கு, கொல்லுவதற்கு இவங்க சபதம் எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் தெரியுமா? அதில் அடுத்த வசனம் பார்க்கும்போது இப்படி கட்டுப்பாடு பண்ணி 13வது வசனம், ஆமாம், புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லைன்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் பாசியம் போடுறாங்க. உண்ணாவிரதெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆட்சி வரணும், நல்ல காரியங்கள் நடக்கணும், இப்படிலாம் எங்கள் சமுதாயத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருப்பாங்க. இப்போ இருக்கிறாங்களே தெரியல. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. இவங்க எதுக்கு பாஸ்டிங் ப்ரேயர் இப்போ பாஸ்டிங் போடுறாங்க பாருங்க. பவுலை கொல்லாம அவனை அழிக்காம எப்படிலாம் உபவாசம் பண்ணுறாங்க, எப்படிலாம் பிளான் பண்ணி போடுறாங்க பாருங்க. என்ன பிளான் பண்ணி என்ன திட்டம் போட்டாலும் தேவன் கொடுத்த தரிசனம், கொஞ்சம் கரங்களை தட்டி, குறித்த நாளுக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில் எல்லா கரங்களை தட்டி, ஓரா கத்து டபா சந்த ரபா ரீமானா ஷேகாரா துடாக்கா பலபா, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தரிசனங்கள் நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். பவுலை அழிப்பதற்கு பல பேர் பல திட்டங்களை போட்டார்கள். என்னதான் திட்டம் போடட்டுமே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, கிறிஸ்தவத்துக்கு விரோதமா யார் என்ன திட்டம் போட்டாலும் சரிதான். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தரிசனங்களை நிறைவேற்ற விடாதபடி சில நேரங்களில் நாமே தரிசனத்தை சில நேரத்தில் என்ன செஞ்சிருவோம், ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். ஒரு புள்ளி ஸ்டாப் மாதிரி. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறுவதற்கு தாமதமாக இருக்கு தெரியுமா? ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே தரிசனம் நிறைவேறுவதற்கு அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர், சொல்லியும் செய்வார், நிறைவேற்றுவார். அவருடைய பிள்ளைகள் பசியாக இருக்கிறார்கள் கண்டு அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல. நம்மளை விட 1000 மடங்கு பாசமுள்ளவர், துடிப்புள்ளவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஏன் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தரிசனங்கள் கொஞ்சம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் இதை சரிப்படுத்தி விட்டு நாம் செவிக்க போகிறோம். அல்லேலூயா. யோசேப்பினுடைய காரியத்தை பார்த்தாலே, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் 17 வயசிலே கொடுக்கப்பட்ட தரிசனம் கிட்டத்தட்ட நிறைவேறுவதற்கு 30-32 வயதாகிவிட்டது. அல்லேலூயா. அதை நிறைவேற்றுவதற்கு, முடிவுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 13-15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏன் இவ்வளவு காலம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தாமதம்? ஏன் ஆபிரகாமுக்கு 25 ஆண்டு காலம் தாமதம் என்று உற்று பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சரிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், போட்டு கொடுக்கிற புத்தி உண்டு. பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. அந்த போட்டு கொடுக்கிற புத்தி இருந்தா வெயிட் ஃபார் யூ தான். அல்லேலூயா. அவங்க செய்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாமா, நல்ல பிள்ளை மாதிரி. சில கூட்டங்கள் உண்டு, நான் நல்லா பார்த்துருக்கேன். இந்த சர்ச்சுகளில் சில இடங்களில், இந்த வேலை பார்க்குற இடங்களெல்லாம் இவன் வேலையை செய்ய மாட்டான், முதலாளியை போய் காக்கா பிடிப்பான். ஐயா ஐயா முதலாளி ஐயா, சர்ச்சுக்குள்ளே பாஷாவை போய் காக்கா பிடிப்பான். ஒரு ஊழியம் பண்ண மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் முதல்ல யாரை காக்கா பிடிப்பான் அப்படின்னா, பாசியாவை கையில் போட்டு வச்சிரும். பாசியா பாசியா அப்படி நடிப்பு. வேலை பார்க்குற காரியத்தில் முதலாளியை கையில் போட்டு வச்சுக்கணும். ஐயா இவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். சில பேர் கையில் போட்டு வச்சு காக்கா பிடிச்சே காரியத்தை ஓட்டுவாங்க. யோசேப்புகள் இந்த புத்தி இருந்தது, போட்டு கொடுக்கிற புத்தி. சவுறுகள் ஆசைக்கு ஒரு ஆட்டை அடித்து தின்னான, அதையும் போய் எப்பா எப்பா ஆட்டை பிடிச்சி தின்னுட்டானுங்க. வேலை பார்க்குற பையில ஒரு ஆட்டை தான் தின்னான, வெயிலில் கடந்து ஆடை மேய்ச்சிட்டு இருக்கானுங்க. இதையெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் போட்டு கொடுத்தது. இந்த போட்டு கொடுக்கறது இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு இவர் ஆயிட்டாரு எகிப்தில். போட்டு கொடுக்குற புத்தி இருந்தால் உருப்படுமா? தானியமும் சேர்த்திருக்க முடியாது, பஞ்சத்துக்கு கொடுத்துருக்க முடியாது.
எல்லாத்தையும் ஆண்டவர் யோசேப்பை சரிப்படுத்துவதற்காக, கொஞ்சம் கரங்களை தட்டி, இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவரே அனுமதிப்பார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் தரிசனம் நிறைவேறதுக்காக சிலதை கட் பண்ணுறதுக்கு தான் தாமதம். அப்படியே கட் பண்ணி விடுவார். என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து தனி ஜெபத்தில் என்னை கட் பண்ணின காரியங்கள் நிறைய உண்டு. 1-2 காரியம் இல்லை, ஒவ்வொரு காரியத்தையாக கட் பண்ணுவார். தனி ஜெபத்தில் அதை நான் நிறைய கற்றுக்கொண்டேன். தனி ஜெபத்தில் இப்படி பேசுனது தப்பும்பார், இப்படி அவங்கள பார்த்தும் பார்க்காம போனது தப்பும்பார். ஒவ்வொரு காரியத்தையாக அவர் சொல்லி 4 பேர் மத்தியில் இது சரி என்று சொல்வேன். ஆண்டவர் சமூகத்திற்கு போகும்போது சொல்வார், இது சரியில்லாத பகுதி, ஓ என்று அழுவேன். மற்றவங்கள தான் சரியில்லை என்று குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் பேசினார், அந்த வார்த்தையை விடு. அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் நீ திறப்பில்லைன்னு ஜோமனன்னு கேட்டார். ஊழியக்காரங்களாம் துணிகரமாக குற்றம் சாட்டுகிறியே, எத்தனை மணி நேரம் அவங்களுக்கு திறப்பில்லைன்னு ஜெபம் பண்ண அழ ஆரம்பித்தேன். நீ எந்த ஊழியக்காரையும் குற்றப்படுத்தாத, எந்த மனுஷனையும் உயர்த்தி பேசாத, என் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை ஆண்டவர் கட் பண்ணி விட்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் சில காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கட் பண்ணி விட்டார். அந்த இவரை குறித்து எவ்வளோ விசுவாசத்தின் தகப்பன், அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் என்ன செய்றாரு, சிரிக்கிறார், நகைக்கிறார். சாராளை பார்த்தா அவங்க விசுவாசத்தின் தாய். சிரிக்கிறவங்களுக்கு பேர், ஆமாம், அல்லேலூயா. சில பேருக்கு பேர் வச்சுருப்பாங்க தெரியுமா? ஆமாம், அவர் நல்ல செகப்பாக இருப்பார், கருப்பையான்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆமாம், இவனை பார்த்தா கண்ணகரைன்னு இருக்கும், அவருக்கு பாரு வெள்ளையப்பன் பேர் வச்சுருப்பாங்க. ஆமாம், கோபப்படுவாங்க, லொல்லுன்னு குலைப்பாங்க, அவங்களுக்கு சாந்தின்னு பேர் வச்சுருப்பாங்க, சாந்தம். அல்லேலூயா. ஆமாம், அப்படி யாராக இருந்தால் மன்னிச்சுக்கங்க, ஏன்னா நடைமுறையில் சொல்கிறேன். ஆமாம், அன்பாகவே இருக்க மாட்டாங்க, அன்புனா என்னன்னு தெரியாது. அவங்கள என்ன பேர் வச்சுருப்பாங்க? ஆமாம், நீங்களே சொல்லிட்டீங்க, அல்லேலூயா. பேருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், சம்மந்தம் இல்லாத காரியத்தில் இருக்கும். ஆபிரகாமுக்கு பேர் விசுவாசத்தின் தகப்பன். அவர் சிரிக்கிறார், முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறார். சாராள் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு கூடாரத்திலிருந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறவர்கள் விசுவாசத்தின் தாய். ஆண்டவர் பார்த்தாரு, சிரிக்கிறியா, கட் பண்ணினார் பாருங்க, அல்லேலூயா. சாராள் பேச்சை கேட்டுட்டு ஆகார டார்லிங் போனதெல்லாம் கட் பண்ணி விட்டார். பக்கத்தில் கை பிடிச்சுடுங்க, யார் பேச்சையாவது கேட்டிங்கன்னா கட் பண்ணிடுவார். அவர் தரிசனம் நிறைவேறணும், அல்லேலூயா. அவருடைய தரிசனம் நிறைவேறலைன்னாக்கி சில காரியத்தை கட் பண்ணி விட்டுருவார். இவர் பார்த்தார், இவர் சாராள் பேச்சை கேட்டுட்டு ஆகார கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது இவர் உடனே இவர் சொல்லியிருக்கலாம், வேண்டாம், ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துருக்கிறாருமா, வேண்டாமான்னு சொல்லியிருக்கலாம். இவர் பார்த்தாரு, ஏன்னா எகிப்தின் பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். பார்த்தாரு, சாராளை விட அழகாக இருக்காளே, அல்லேலூயா. கல்யாணம் பண்ணின உடனே வந்தது துன்பம். தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போனோம்னா, ஆண்டவர் ஆதியாகமம் 17 சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். சில காரியத்தை சரிப்படுத்துகிறார் உத்தமனாயிருப்பதற்காக. வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் முதலாவது எழுதி வைக்கணும், காத்திருக்கணும், வெளியாட்டியும் சொல்லக்கூடாது. நான் சரிப்படுத்தக்கூடிய காரியத்தை நான் சரிப்படுத்தும் போது தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தகப்பனாக இருக்கிறார், நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, இன்னைக்குள்ள காரியத்தை பார்க்காதீங்க. ஆபிரகாம் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆதியாகமம் 15 1 வசனம் நீங்கள் எடுக்க வேண்டாம், வசனத்தை எடுக்க வேண்டாம், நேரமாகி விட்டது. அதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகாபெரிய கேடகமாக இருக்கிறேன் என்று. பயந்து கொண்டிருந்த ஆபிரகாம்
வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்ட போதிலும் ஒரு பயம் இருந்தது. 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு பயம் இருந்தது. அதன் சொல்ல நீ பயப்படாதே. உடனே கேட்கிறாரு, வீட்டுக்காரனா, வீட்டு வேலைக்காரனா இருக்கிற எலேசர் இருக்கிறாரு, எனக்கு புத்திர சுவாகார புத்திரம் ஆண்டவரே அப்படி இப்படி புலம்புறாரு. பயப்படாதே. தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் இந்த பயத்தை தூக்கி அப்புறப்படுத்தணும். பயம், இந்த பயமே தரிசனத்தை நிறைவேற்றாதபடி தடை பண்ணும். கர்த்தர் என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்னா கண்டிப்பா செய்வார், மறக்கவே முடியாது. ஒரு நல்ல ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்தமான் தீவுகளை காட்டுறார். ஆதிவாசிகள் அவங்க மற்றெல்லாம் ஊழியம் செய்கிற மாதிரி, அந்தமான் தீவுன்னு தெரியாது எனக்கு, ஒரு தீவுகளை காட்டுறார். அது முடிஞ்சு நான் விசாகப்பட்டினத்தில் வேலை வெசலில் வேலை பார்க்கும்போது அந்த தரிசனத்தை எனக்கு கிடைக்குது. இது ஆதிவாசிகள் மாதிரி இருக்குது, இது அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதை ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் சில காலகட்டங்கள் வந்து ஆண்டவர் கிருபையாய் அந்தமான் கொண்டு போய் அதே தரிசனத்தில் பார்த்தது போல சில ஆதிவாசிகளுக்கெல்லாம் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. வேலை பார்த்து கொண்டே அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல அப்படியே நடந்து போகிறது, வாக்கிங் பிரேயர் மாதிரி நடந்து போய் அங்குள்ள ஜனங்களுக்கெல்லாம், ஒவ்வொரு ஜனங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். கிருபையுள்ள தகப்பனாக இருக்கிறார், தரிசனத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடுங்கி விட்டார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, தரிசனம் நிறைவேறணும்னா உங்கள்கிட்ட சில காரியத்தை பிடுங்கி விடுவார். ஆமாம், கோபத்தை விடணும், ஸ்பாவத்தை விடணும், ஆமாம், பெருமையை விடணும். எல்லாத்தையும் விடும்போது தான், விடலை அப்படின்னாக்கி நம்மளே விட்டுட்டோம்னா நல்லது, அவரே பிடுங்கும்போது கஷ்டம் தானே. நம்மளா விட்டுட்டோம்னா அவரை சும்மா பிடுங்க மாட்டார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை பண்ணி, அல்லேலூயா, என்னைய 2 தடவை ஐசிவார்டுக்கு கொண்டு போய் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டைட் பண்ணி சில காரியத்தெல்லாம் பிடுங்கி விட்டார். ஆண்டவர் யாரோடு பேசி கொண்டு இருக்கிறார்? தரிசனம் நிறைவேற வேண்டும். குறித்த காலத்துக்கு தரிசனம் என்று வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எல்லாம் எளிமை நின்று செபிக்கலாமா? ரீமானா சந்தர பல பலபா. தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார், தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார், தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லார் கண்ண மூடி, எல்லாம் எழும்பி நின்று, ஓ ராக்கா துடாபா சந்தரபலபா. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருப்பார். தரிசனத்தை நிறைவேற்றுகிற தெய்வம், தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஓ ஷக்கரா துடாக்கா பலபா. அவர் குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ ஷக்கரா துடாக்கா பலபா. ஈசாக்கின் வாழ்க்கையில தரிசனத்தை கொடுத்த தேவன் நிறைவேற்றினார். யாக்கோப்பின் வாழ்க்கையிலே அவர் தரிசனத்தை கொடுத்த தேவன் யாக்கோப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். அநேக தேவ மனிதர்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றின தெய்வமாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலேயும் அவர் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நமக்காக கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தினாரே, கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக இரத்தத்தை சிந்தினாரே. அவ்வளவு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார். எனக்கு தரிசனமானார், அப்போஸ்தலனுக்கு தரிசனமானார், எனக்கும் தரிசனமானார் என்று சொன்னார். நமக்கு தரிசனமாய் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தினாரே, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கல்வாரியிலே கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக சிந்தினாரே. எவ்வளவு நல்ல தகப்பன். மார்க்கா துடா ஷேகரா துடாக்கா பலபா. பிள்ளைகளை குறித்தான தரிசனம் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்.
ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்காக கல்வாரியில் இரத்தத்தை சிந்தினாரு. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நமக்காக சிந்தினாரு. சில இழப்புகளை சந்தித்து இருக்கலாம், தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம், தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். மாரை காத்துடா ஷேக்கனா தினாக்கா வளவள. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் டாடிமா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் டாடிமா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி டாடிமா அப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்பா உம்மைத்தான் நான் நம்பி ஒரு காத்துடா சந்தரவளவா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் டாடிமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்தி. ஒரு கபலப ஷபலபலபலப உமக்கு ஸ்தோத்திர. தகப்பனே, உங்க பிரசன்னத்தின் மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதாக. வந்த ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தத்துடைய மகிமை ரீமானா ஷபா லகா துடா ரீமான் எல்லா கரங்களை தட்டி ஓரா கத்து டபா சந்த ரபா. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது என்று சொன்னவரே, அதற்கு தாமதித்தாலும் காத்திரண்டு சொன்னவரே, நிச்சயமாய் வரும் என்று சொன்னவரே, உங்க வல்லமையில கரம் மூடட்டும் பா, பிள்ளைகள் மேல மூடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உங்க பிரசன்னம் மூடுவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் மூடுவதாகப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள முழு குடும்பம் எல்லாரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாளை நின்று புதன்கிழமை ஊழியர்கள் பாதுகாப்பு ஜெபம் உண்டு. தயவுசெய்து எல்லாரும் வாங்க. ஊழியர்களுக்காக இன்றைக்கி ஊழியக்காரங்களாம் பிசாசு அப்படி வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். உங்களுக்காக செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.